ட்விட்டர் பதிவு. இதில் அவர் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னு சொன்னோம்னா, எ ஹோல் சிவிலைசேஷன் வில் டை டுநைட் அப்படின்னு எழுதியிருக்கார். இன்று இரவு ஒரு கலாச்சாரம் அழியும், நெவர் டு பி brought பேக் அகெயின். திரும்ப உயிர் தெளாத வகையில் இன்று இரவு ஒரு கலாச்சாரம் அழியும். இவங்க ஏதோ போர் நிறுத்தம் அப்படி இப்படின்றாங்க. நம்ம ஏற்கனவே இந்த சேனல்லே பேசும்போது நடுவில் இப்படி ஒரு ட்ராமா அவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இதெல்லாம் என்ன நம்ப சொல்கிறீங்களா? இதுக்கு முன்னாடியே 4-5 தடவை இதை பண்ணிக்கிட்டு தானே இருந்தானுங்க. இப்போ இவங்க உண்மையிலே போர் நிறுத்துவாங்க நீங்கள் நம்புறீங்களா? காங்கிரஸ் இவ்வளவு குழப்பு, இஸ்லாமியர்கள் சாவுக்கு காரணமான ஆளுங்க பின்னாடி நின்றுக்கிட்டு, ஜார்ஜ் சரோஸ் பின்னாடி நின்றுக்கிட்டு, அவங்க கூடயே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு, எப்படிங்க மனசாட்சி இல்லாம இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுது? அவனுடைய இஸ்லாமிய உம்மாவை கொலை செய்யறதுக்கு, அவனுடைய நாட்டு சோல்ஜர்ஸையே அனுப்புறதுக்கு இந்த இஸ்ரேல்காரங்களோட கையெழுத்து போட்டு வர்றான். இந்த கொடுமையை அவனாச்சும் பேசுவானா? இவ்வளவு இஸ்லாமிய மக்களை காசால கொல்றான், அதுக்கு பின்னாடி போய் நின்றுகிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த அசீம் முனியன். அதெல்லாம் கேவலம் இல்லைங்களா? அந்த வீடியோ பார்த்தீங்களா நீங்க? இந்த ட்ரம்ப்புக்கு புகழாரம் கொடுத்து பின்னாடி போய் நின்று பேசுறான் பார்த்தீங்களா? அந்த வீடியோ பாருங்க. அது பார்த்தா கோவம் வருதுங்க. எங்க அவன் பாகிஸ்தான் கையை கவனிச்சு பாருங்க. காசா மக்களுடைய ரத்தம் இருக்குங்க அவன் கையில. பாகிஸ்தான் கையை கவனிச்சு பாருங்க. அசீம் முனீர் கையையும் ஜவாஸ் ஷெரீப் கையையும் கவனிச்சு பாருங்க. ஈரானிய குழந்தைகளுடைய ரத்தம் இருக்குங்க அவங்க கையில. ட்ரம்ப் அத்தனை கொலைய பண்ணிட்டு நிக்கிறாப்ல, அந்த ட்ரம்ப் புகழ்ந்துட்டு இருக்கிறான். அந்த அசீம் முனீரும் ஜவாஸ் ஷெரீஃபும் பின்னாடி அந்த மெலோனி அம்மா வாயை மூடிட்டு, ஐயோ இவ்வளவு பெரிய பாதகம் நடக்குதேன்னு சொல்லி அது வாயை மூடிட்டு நிக்குது. ஈரான்ல செத்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு 3000 கோடி ரூபாய்க்கு மேல மருந்து அனுப்பியிருக்காருங்க இந்த பிரதமர். இவங்க எந்த பிரதமரை பிடிக்காது, எந்த பிரதமர் இஸ்லாமியர்களுக்கு விரோதின்னு சொல்றாங்களோ அந்த நரேந்திர தாமோதர தாஸ் மோடி 3000 கோடி ரூபாய்க்கு மேல மருந்து அனுப்பியிருக்காருங்க ஈரானுக்கு. எவ்வளவுதாங்க கொடுக்கறது இந்த பிரதமர்? இந்த பிரதமர் இதுக்கு மேல என்ன கொடுப்பாரு? அவர் உயிரை தான் நம்ம கொடுக்கணும். அதையும் இந்த இந்திய பொதுமக்கள் பேய் மாதிரி வாங்கி சாப்பிடணும்னு நினைப்பானுங்க போல. நாம 148 கோடி அழுமூஞ்சி குழந்தைகளை வச்சிருக்கிறோம். இதுங்களுக்கு லைட்டா பெட்ரோல் விலை கூடுச்சுனாலும் மோடி தான் தப்பணும். ஏதாவது சின்ன பிரச்சனைனாலும் மோடி மேல தாவுங்க. இதுகளுக்கு 3 வேளை சோறு வேணும், இதுகளுக்கு பெட்ரோல் வேணும், டீசல் வேணும், இப்போ கேஸ் வேணும், கரண்ட் வேணும், எல்லாம் வேணும், வந்துகிட்டே இருக்கணும். பார்டர்ல இதுகளுக்காக மக்கள் செத்துட்டே இருக்கணும். இதுகளுக்கு விஜய் தான் ஹீரோ. இவ்வளவையும் பண்ணி கொடுக்குற மோடியை திட்டுறதுக்கு புது புது காரணம் தேடி அலையுங்க. வேற என்னங்க செய்ய சொல்றீங்க? தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் ஆர்கிடெக்ட் திருமிகு ரமேஷ் சேதராமன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். உலகமே எதிர்பார்த்த ஒரு முக்கியமான செய்தி, ட்ரம்ப் அவர்கள் சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ஒரு பதிவு ஒன்று குறிப்பிடுறாரு. அதாவது இன்றைக்கு இரவுக்குள் ஒரு கலாச்சாரத்தையே நான் அழித்து முடித்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை பதிவு செய்கிறாரு. அடுத்த சில மணி நேரங்களில் பாகிஸ்தானுடைய தலையீட்டினால நாங்கள் இந்த போரை ஒரு 2 வாரம் நிறுத்தத்துக்கு கொண்டு வர்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல அடிப்படையில் அவர் ஒரு கலாச்சாரத்தையே ஒரு இரவுக்குள்ளே முடிவுக்கு கொண்டு வருவேன் அப்படிங்கிறது என்ன செய்தியை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? ஐயா டொனால்டு ஐயா இதுதான் அவர் போட்ட ட்விட்டர் பதிவு. இதில் அவர் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னு சொன்னோம்னா, எ ஹோல் சிவிலைசேஷன் வில் டை டுநைட் அப்படின்னு எழுதியிருக்கார். இன்று இரவு ஒரு கலாச்சாரம் அழியும், நெவர் டு பி brought பேக் அகெயின். திரும்ப உயிர் தெளாத வகையில் இன்று இரவு ஒரு கலாச்சாரம் அழியும் அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருந்தார். அது இந்த கேள்வியை நாங்கள் ஆக்சுவலாக 2-3 பேர் டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா இந்த கேள்விக்கு நம்ம ஓரளவுக்கு யோசிச்சாதான் இப்போ நடக்கிற நிகழ்வை அதோட நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா எப்பயுமே நம்ம மக்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போதைக்கு என்ன நடக்குதுன்னு மாத்திரம் பார்க்குறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு பார்க்கணும். நேற்று நைட்டு அவர் போட்டார், நான் இன்று இரவு ஒரு கலாச்சாரத்தை அழிக்க போகிறேன்னு. இன்னைக்கு காலையில் என்ன பண்ணுறாரு, நான் டெம்பரவரியாக போர் நிறுத்தம்னு இவங்க பேசியிருக்கிறாங்க.
இப்போ ஃபஸ்ட்டு நேற்று நைட்டு போட்டார்ல, இன்று இரவு ஒரு கலாச்சாரத்தை நான் அழிக்க போகிறேன்னு ட்ரம்ப் போட்டிருக்கிறாப்புல. இப்போ கலாச்சாரத்தை அழிக்கிறதுனா என்ன? இப்போ கலாச்சாரம்னா என்ன? இன்று இரவு நான் ஒரு நகரத்தை அழிக்க போகிறேன்னு அவர் போடலை. இன்று இரவு நான் ஒரு நாட்டை அழிக்க போகிறேன்னு அவர் போடலை. இன்று இரவு நான் ஒரு கலாச்சாரத்தை அழிக்கப் போகிறேன், திரும்பவும் உயிர் தெளாத வகையில் ஒரு கலாச்சாரத்தை அழிக்கப் போகிறேன்னு எழுதியிருக்கார். நான் சொல்லலைங்க, அவர் எழுதினதை நான் சொல்கிறேன். இப்போ கேள்வி என்னென்னா, கலாச்சாரம் அப்படின்னா என்ன கலாச்சாரம்? இப்போ ஈரான் மெசபடோமியன் கலாச்சாரம் அப்படின்னா, மெசபடோமியன் கலாச்சாரம் அழிஞ்சு பல ஆயிரம் வருஷம் ஆகுது. மியூசியத்தில் தானே இருக்குது மெசபடோமியாலாம். இப்போ யாராவது இருக்கிறாங்களா மெசபடோமியா கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறாங்களா? யாராவது இல்லை. அது மியூசியத்தில் பொம்மையாக சிலையாக வச்சுருக்காங்க. அப்போ இப்போதைக்கு என்ன கலாச்சாரம் இருக்குது? அங்கே இஸ்லாமிய கலாச்சாரம் தானே இருக்குது. அங்கே இருக்கிற பெண்கள் புர்கா விளைஞ்சு தானே இருக்காங்க. அங்கே இருக்கிற ஆண்கள் இஸ்லாமிய வழிமுறையில் தானே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க கலாச்சாரம் எது? இஸ்லாமிய கலாச்சாரம் தானே. அப்போ ட்ரம்ப் எந்த கலாச்சாரத்தை அழிக்கிறேன்னாரு? மெசபடோமியா கலாச்சாரத்தையா? அது அழிஞ்சு போய் ரொம்ப வருஷமாகுது இல்லை. ஈஜிப்ட் ஒரு காலத்தில் இஜிப்சியன் கலாச்சாரம் இருந்தது. இன்றைக்கி அவங்க எல்லாம் முஸ்லீமாக மாறிட்டாங்க. இன்றைக்கி அங்கே முஸ்லீம் கலாச்சாரம் தானே இருக்குது. இப்போ ஈரானில் அந்த காலத்தில் பெர்ஷிய கலாச்சாரம், மெசபடோமியா கலாச்சாரம் இருந்தது. இன்றைக்கி எல்லாரும் இஸ்லாமியர்களாக மாறிட்டாங்க. இப்போ இஸ்லாமிய கலாச்சாரம் தானே இருக்குது. அப்போ இஸ்லாமிய கலாச்சாரத்தை அழிக்க போகிறேன்னு தானே அவர் சொல்லியிருக்கிறாரு. உண்மை அதுதானே. அப்போ இந்த இஸ்லாமிய கலாச்சாரத்தை அழிக்க போகிறேன்னு ஒரு நாட்டுடைய ஒரு ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதி சொல்லிட்டு இன்னும் அவருக்கு இஸ்லாமிய நாடுகள் சப்போர்ட் வேற பண்ணிட்டு இருக்கான். பாகிஸ்தான் என்ன சொல்றான்? நான் அமெரிக்கா கூட இருக்கேன், நான் பேச்சுவார்த்தை பண்றேன்றான். டேய், நேற்று நைட்டு தாண்டா மொத்த இஸ்லாமிய கலாச்சாரத்தை அழிக்கிறேன்னு ட்ரம்ப் சொன்னான். நீ அவங்க கூட கை கோர்த்துக்கிட்டு காலையில பேசுறியே பாகிஸ்தான், நீலாம் மனுஷனா? இதை கேட்கணும்லங்க. இந்த கேள்வியை ஏதாவது ஒரு ஜமாத்து கேட்டாங்களா? இந்த அடிப்படையான விஷயத்தை கேட்கணும். இப்போ டெம்பரவரியாக இவங்க ஏதோ போர் நிறுத்தம் அப்படி இப்படின்றாங்க. நம்ம ஏற்கனவே இந்த சேனல்லே பேசும்போது நடுவில் இப்படி ஒரு ட்ராமா அவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இதெல்லாம் என்ன நம்ப சொல்கிறீங்களா? இதுக்கு முன்னாடியே 4-5 தடவை இதை பண்ணிக்கிட்டு தானே இருந்தானுங்க. இப்போ இவங்க உண்மையிலே போர் நிறுத்துவாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் இப்போ இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் பேசி போர் நின்றுச்சு அப்படிங்கிறதையும், அதில் குறிப்பாக திமுக எம்பி கவிஞர் சல்மா அவங்க பேசும்போது, பாகிஸ்தான் தலையிட்டால ஈரான் போர் நின்றுருக்கு, விஸ்வகுரு பாவம், சங்கிகள் எப்படி ஜீரணிச்சுக்க போகிறாங்கன்னே தெரியல, இப்படி கிண்டலாக ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறாங்க. செத்துக்கிட்டு இருக்கிறவன் யாருங்க? ஈரானில் உள்ளவன். அந்த ஈரானில் செத்துக்கிட்டு இருக்கிறவன், காசாவில் செத்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு இந்த அம்மா பேர் என்னங்க? சல்மா, ராஜாத்தி சல்மா. இவங்க கட்சிக்காரங்களோ ஏதாவது உதவி பண்ணாங்களா? அந்த ராஜாத்தி சல்மாவும் உங்கள் கட்சிக்காரங்களும்? ஈரானில் செத்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு 3000 கோடி ரூபாய்க்கு மேலே மருந்து அனுப்பியிருக்காருங்க இந்த பிரதமர். இவங்க எந்த பிரதமரை பிடிக்காது, எந்த பிரதமர் இஸ்லாமியர்களுக்கு விரோதின்னு சொல்கிறாங்களோ அந்த நரேந்திர தாமோதரதாஸ் மோடி 3000 கோடி ரூபாய்க்கு மேலே மருந்து அனுப்பியிருக்காருங்க ஈரானுக்கு. காசு வாங்காம, கோதுமை இது நாள் வரைக்கும் நம்ம தாங்க அனுப்பியிருந்தோம், காசு வாங்காம. அதனால தாங்க நம்ம அவ்வளோ உதவி பண்ணுறோன்னு சொல்லி நம்ம கப்பல் போகும்போது மாத்திரம் ஸ்பெஷலாக நம்மளுக்கு வழி விட்டாங்க ஈரான்காரங்க. ஏங்க இவங்க கட்சிக்காரங்களாங்க பண்ணாங்க? இவங்க கட்சிக்காரங்க யார் கூடங்க சேர்ந்துக்கிட்டு இருந்தாங்க? அது பேர் என்ன? இந்த அமெரிக்காவில் ஒருத்தர் இருந்தான் பாருங்க, ஜார்ஜ் சரோஸ்ன்னு, அந்த ஆள் கூட தானே சேர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ட்விட்டரில் பதிவில் எல்லாம் அவங்க கூட தானே சேர்ந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஜார்ஜ் சரோஸ் ஒரு யூதர். எல்லாத்துக்கும் மேலே இப்போ இந்த மேடம் இருக்காங்க பாருங்க, சோனியா காந்தி அம்மாவுடைய ஒரிஜினல் பேர் என்னங்க? ஆண்டனியோ மைனோன்றது ஒரு யூத பேர். மைனோன்றது பேரு ஒரு யூத பேரு. அப்ப இவங்களுடைய பரம்பரையே ஒரு யூதர் தான். அப்ப சோனியா காந்தி அம்மா யூத வம்சாவளியில வந்தவங்க அப்படின்றது அவங்களுடைய உண்மையான பேர்ல இருந்தே தெரியுது. அவங்க உண்மையான பேரு ஆண்டோனியோ மைனோம் அப்படின்னு சொன்னோம்னா யூத பேரு. அது கிறிஸ்துவனா மாறினவன் சில பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த எம் எடுத்துட்டு மைனோன்னு பேர் வச்சுக்கிறான். அப்போ மைனோ குடும்பத்தை சார்ந்தவங்க, அதாவது யூத குடும்பத்தை சார்ந்தவங்க தான் இந்த சோனியா காந்தி அம்மா. அவங்களுக்கு பகனா பிறக்கிற ராகுல் காந்தி ஐயாவும் ஒரு யூத குடும்பத்தை சார்ந்தவர். அப்படின்னா ஒரு யூதர் தானே அவரும். இப்போ யூதருக்கு தானே சப்போர்ட் பண்ணுவான். அதனாலதான் இவங்க எல்லாருமே ஜார்ஜ் சோரோஸ்ன்ற இன்னொரு யூத கூட்டத்தோட சேர்ந்துக்கிறாங்க. இப்ப யாருங்க அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கிறா இந்த இஸ்லாமியர்களை? சொல்லுங்க.
இஸ்ரேல்காரங்க தானே கொல்றாங்க. கொல்ற இஸ்ரேல்காரங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய யூத குடும்பத்தை சேர்ந்த ராகுல் காந்தி ஐயா கட்சியில் உள்ளவங்க பேசுறதெல்லாம் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. தலையெழுத்து பாருங்களேன். 3000 கோடி ரூபாய்க்கு மருந்து அனுப்பியிருக்காருங்க. இறந்து போய்கிட்டு இருக்கிற, செத்துக்கிட்டு இருக்கிற, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஈரானுக்கு காசாவுக்கு 2 ஸ்டேட் சொல்யூஷன்ல கையெழுத்து போட்டது யாருங்க? நம்ம போட்டோங்க. பாகிஸ்தான்காரன் என்னங்க பண்ணா? இந்த இஸ்ரேல்காரன் கூட சேர்ந்துக்கிட்டு நான் $3000 கொடு, $6000 கொடு ஒரு சோல்ஜருக்கு, என் சோல்ஜர் எல்லாம் ஈரானுக்குள்ள அனுப்பி எல்லாரையும் கொல்றதுக்கு அனுப்புறேன்னு சொன்னானா இல்லையா? இந்த காசால பேர் என்ன, போர்ட் ஆஃப் பீஸ்ன்னு சொல்லி ஒரு கொலை பண்றதுக்காகவே ஒரு கூட்டமைப்பை உருவாக்குனார்ல ட்ரம்ப். அந்த போர்ட் ஆஃப் பீஸ்ல நான் உள்ள இறங்கி நான் என் சோல்ஜர்ஸ் அனுப்புறேன், அனுப்பி காசால உள்ள ஏற்கனவே செத்து சுண்ணாம்பான மக்களை மிச்சம் மீதி இருக்கிறவங்களையும் கொலை செய்யறதுக்கு நான் என் சோல்ஜர்ஸ் அனுப்புறேன்னு ஆள் அனுப்புனது யாருங்க? அடியாள் அனுப்புனது யாருங்க? பாகிஸ்தான்காரன். இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த இஸ்லாமிய மக்களை ஏமாத்துறதுக்கு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களே, இந்த பாவப்பட்ட இஸ்லாமியர் மக்களை நம்ம என்னதான் சொல்றது? இந்த ஈரானுக்கு இருக்கிறதுலே அதிகமா உதவி பண்ணது யாருங்க? இந்த நரேந்திர தாமோதராஸ் மோடின்ற இவர் தானே. 6000 கோடி ரூபாய்க்கு மருந்து அனுப்புனாருங்க. யாராவது கேட்டானா? 3,75,000 இஸ்லாமியர்கள் போர்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு தனி விமானம் அனுப்பி கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. எவனாச்சும் ஒருத்தர் நன்றி சொல்லியிருப்பானா? ஒரு ஜமாத்துல 1000 சொச்சம் இஸ்லாமிய ஸ்டூடெண்ட் ஈரான்ல போய் படிச்சுக்கிட்டு இருந்தவங்க இந்த போர் ஆரம்பிச்ச உடனே போக்கிடம் இல்லாம கிடந்தாங்க. அனாதையா தனி விமானம் அனுப்பி அங்க உள்ள ஈரானிய ஆளுங்க கிட்ட பேசி போரை டெம்பரரியா நிப்பாட்டி அங்கிருந்து கூட்டு வந்தாருங்க. எல்லாம் இஸ்லாமிய பிள்ளைங்க தானே. ஏதாவது ஒரு ஜமாத்து நன்றி சொல்லுச்சா? பாகிஸ்தான் அந்த இஸ்ரேல்காரன் கூட சேர்ந்து எல்லாரையும் கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு இன்னும் தொப்பி தூக்கிட்டு இருக்கு காங்கிரஸ். இவ்வளவு கொலை இஸ்லாமியர்கள் சாவுக்கு காரணமான ஆளுங்க பின்னாடி நின்றுகிட்டு, ஜார்ஜ் சரோஸ் பின்னாடி நின்றுகிட்டு அவங்க கூடயே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு எப்படிங்க மனசாட்சி இல்லாம இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுது? அவங்களுடைய மனசாட்சியை தொட்டு பேசணுங்க அவங்க. ஆனா இப்ப பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷெஃபாஸ் ஷெரீப் 10ஆம் தேதி இஸ்லாமாபாத்துக்கு நான் வர சொல்லியிருக்கேன். ஈரான் தரப்புல இருந்தும் பிரதிநிதிகள் வர்றாங்க, அமெரிக்கா தரப்புல இருந்தும் பிரதிநிதிகள் வர்றாங்க, இஸ்லாமாபாத்தில் தான் பேச்சுவார்த்தை நடக்க போகுது அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காரு. 2 வாரத்துக்கு முன்னாடியே இதே வார்த்தையை அவர் சொன்னார். ஞாபகப்படுத்திக்கிங்க, நியூஸ் பேப்பர்ல எல்லாம் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி இதே வார்த்தையை சொன்னார். அவர் சொல்லும் போது ஈரான் என்ன சொல்லுச்சு? போடா அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை என் வாயில் வருது, எனக்கு சொல்ல விரும்பல டிவியில். அதாவது 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த ஆள் சொன்னான், இந்த நவாஸ் ஷெரீஃபா ஜவாஸ் ஷெரீஃப்னு ஒருத்தன் ஃப்ராட். அவன் என்ன சொன்னான்? நாங்கள் பேச்சுவார்த்தை பண்ணுறோன்னு. போடா, நீலாம் ஒன்றும் பேச்சுவார்த்தை பண்ண வேணாம், நீ எவனுக்கு விளக்கு பிடிக்கிற நாயின்னு எங்களுக்கு தெரியும். இஸ்லாமிய மக்களை கொலை செய்யறதுக்கு நீ இவ்வளோ வேலையும் செய்வியா? அது மாத்திரம் இல்லாமல் உன்னுடைய இவன் அசீம் முனீர்ன்றவன் ஷியா பிரிவு மக்களை எல்லாம் கூப்பிட்டு ஒன்று நீ ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா ஈரானுக்கே ஓடி போயிரு, உள்ளே இருக்காதேன்னு சொல்லி திட்டி அனுப்பின வீடியோவே யூடியூப்ல இருக்கு. இன்னைக்கு வேணாலும் இஸ்லாமியர்கள் போய் பார்க்கட்டும். அது மாத்திரம் இல்லாமல் ஷியா பிரிவு மசூதியில் இவங்க தீவிரவாதிகள் போய் வெடி வச்சு எத்தனை ஷியா மக்களை கொண்டானுங்க ஊருக்கே தெரியுமா இல்லையா? இப்போ இந்த பலுச்சிஸ்தான் ஒரு ஊர் இருக்குல்ல, அதில் ஏரோப்ளைனை வச்சு கொலை செஞ்சு குண்டை போட்டு எத்தனை ஷியா மக்களை கொண்டானுங்க. இந்த பாகிஸ்தான் ஒரு ஊர் இருக்குல்லங்க, அதில் ஒரு ஷியா பிரிவு மனுஷனா வாழ முடியுமா நிம்மதியா? ஷியா பிரிவு மசூதிகள்லாம் இருக்குதா? அங்க நீங்க பலுச்சினா கொன்னுடுவான், ஷியானா கொன்னுடுவான், அகமதியானா கொன்னுடுவான், அப்புறம் சுஃபி தான் கொன்னுடுவான், தர்காக்களை எல்லாத்தையும் பாம்பு பண்ணி முடிச்சு விட்டான். இவன் இஸ்லாமியர்களுக்கு நண்பனா? இதை இங்க இருக்கக்கூடிய ஜமாத்துகள்லாம் கைகொட்டி வரவேற்றுக்கிட்டு இருக்குதான். இந்த மாதிரி அநியாயத்தை பார்த்துருக்கிறீங்களாங்க. இவன் போய் ஷியாவுகளுக்காக பேச்சுவார்த்தை நடத்த போறானா? இவன் தான் உலகத்திலேயே அதிக ஷியாக்களை கொன்ன ஒரு நாடா இருக்கும். ஒரு இஸ்லாமிய நாடு அதிக ஷியா மக்களை கொன்ன நாடு எது அப்படின்னு இந்த உலகத்துல பட்டியலிட்டு பாத்தீங்கன்னா அதுல நம்பர் 1 பொசிஷன்ல இந்த பாகிஸ்தான்ற நாடு தான் வரும். இவன் ஷியா மக்களுக்கு பாதுகாப்பு வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்த போறானா? இதெல்லாம் நம்ம நம்பணுமா? இப்ப இவங்க போற நிப்பாட்டணும்னு சொல்லி இருந்தாலும் ஒரு டிராமா போட்டிருக்கிறாப்புல ட்ரம்ப். இந்த டிராமாவை 1.5 வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடியே போட்டாப்புல. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த ட்ரம்ப் இந்த டிராமாவை போடும் போதெல்லாம் அந்த ஷேர் மார்க்கெட் அந்த இடத்துல கூடி குறையும். இந்த கூடி குறையும் போதெல்லாம் எந்த கம்பெனிக்காரன் அதிகமா லாபம் அடைஞ்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரம்ப் சார்ந்த மருமக புள்ள ஒண்ணு இருக்குது சரியா? அந்த ட்ரம்போட மருமக புள்ள. இப்போ இங்க நம்ம திமுக மருமக புள்ள ஒண்ணு லாபம் அடையுது பாருங்க பின்னாடி எல்லா இதையும். அதே மாதிரி அங்க ட்ரம்ப்புக்குன்னு ஒரு மருமக புள்ள ஒண்ணு இருக்கு, குஷ்னர் குடும்பம் சார்ந்தது. அந்த குஷ்னர் குடும்பம் தான் இருக்கிறதுலே அதிக லாபம் அடைஞ்சிருக்கு. இப்போ ஒவ்வொரு தடவையும் இங்க ஷேர் மார்க்கெட் கூடுது குறையுதுன்றாங்கல்ல,
இந்த ஷேர் மார்க்கெட் கூடுற குறையில அதிக லாபம் அடைகிறது யாரு? ட்ரம்ப் ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, உடனே ஷேர் மார்க்கெட் கூடணுன்னு வித்து காசாக்கிடுவானுங்க. திரும்ப ஒன்று போர் அப்படின்றவாரு, திரும்ப ஷேர் மார்க்கெட் குறையும் போது வாங்கி லாபம் அடைஞ்சிருவானுங்க. இவங்க தொடர்ந்து லாபம் அடைகிறதுக்கு இப்படி ஒரு டிராமா வாடிக்கிட்டு இருக்கானுங்க. இது என்ன நம்ப சொல்றீங்க? இப்ப சமீப காலங்கள்ல அமெரிக்கால 2 சம்பவம் நடக்குதுங்க. சம்பவம் 1 என்ன அப்படின்னு சொன்னோம்னா, மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ்னு ஒன்று வருங்க அமெரிக்கால. அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது அமெரிக்கால வந்து ஜனாதிபதியை நேரடியா மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இங்க மாதிரி எல்லாம் கிடையாது. இங்க வந்து இப்ப பிரைம் மினிஸ்டரையோ சீஃப் மினிஸ்டரையோ மக்கள் நேரடியா செலக்ட் பண்ண மாட்டாங்க. எம்எல்ஏக்களை செலக்ட் பண்ணுவாங்க, எம்எல்ஏக்கள் கூட்டா சேர்ந்து சீஃப் மினிஸ்டர் செலக்ட் பண்றாங்க. எம்பிக்களை செலக்ட் பண்ணுவாங்க மக்கள், எம்பிக்கள் கூட்டா சேர்ந்து பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ணுவாங்க. கரெக்டா? ஆனா அங்க அப்படி கிடையாது. அங்க டைரக்டா நீங்க ஜனாதிபதியை செலக்ட் பண்ணிடுறாங்க. அது போக அங்க செனட்டர் எப்படி இங்க எம்பி இருக்காங்களோ அந்த மாதிரி அங்க செனட்டர்னு இருப்பாங்க. அந்த செனட்டருக்கு தனி எலெக்ஷன் நடக்கும். இந்த எலெக்ஷன்ல மிட் டேர்ம் எலெக்ஷன் ஒன்று நடக்கும். அது அந்த எம்பிக்களுக்கான எலெக்ஷன். அதாவது நம்ம எம்பின்னு நம்ம இங்க சொல்றோம், அங்க செனட்டர்னு சொல்லுவாங்க. அந்த செனட்டருக்கான எலெக்ஷன். அந்த செனட்டர்ல 1/3 பகுதி செனட்டர்ஸுக்கு இந்த வட்டம் எலெக்ஷன் நடக்கும். 4 வருஷம் ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதியோடைய ஆட்சி காலம். இந்த ஆட்சி காலத்துல 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மிட் டேர்ம் எலெக்ஷன் அந்த எம்பிக்களுக்கு, அதாவது இந்த செனட்டர்களுக்கான எலெக்ஷன் நடக்கும். அது இப்ப நடக்க போகுது. சரிங்களா? இப்ப இந்த செனட்டருக்கான எலெக்ஷன் நடக்கிற ஒரு டயத்துல இந்த ட்ரம்ப் இந்த டிராமா வாடுறாப்புல. எதுக்குன்னா, நான் தான் நல்லவன், உலகத்திலேயே நல்லவன், போற டெம்பரவரியா நிப்பாட்டிட்டேன்னு ஒரு டிராமா வாடுறதுக்காக இந்த மாதிரி நடுவுல போர் நிறுத்துற டிராமா பண்றாப்புல அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. இது பாயிண்ட் 1. பாயிண்ட் 2 என்னன்னா, அமெரிக்கால இந்த மிட் டேர்ம் எலெக்ஷன் வர்றனால எதிர்கட்சிகள் ஒன்னா சேர்ந்து 25th அமெண்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட்டை ஓபன் பண்ணியிருக்கான். அது என்னப்பா 25th அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா, அமெரிக்க கான்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல, அரசியலமைப்பு சட்டம், அதுல 25வது சரத்துன்னு ஒன்று இருக்கான். அந்த சரத்தின் பிரகாரம் எதிர்கட்சிகள்ல கணிசமான ஆளுங்க சேர்ந்து ஆளக்கூடிய ஜனாதிபதி, அதாவது பிரசிடென்ட் ட்ரம்ப் இருக்காரு இல்லையா, அந்த பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டா, ஐயோ இந்த ஆள் ஒரு ஃப்ராடா இருக்காப்புல, இல்ல ஒரு தவறான விஷயம் செய்யறாப்புல, இவரை மாத்தணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு வரலாமா. அந்த தீர்மானம் கொண்டு வந்து அது வந்து அரசபையில வச்சு பேசப்பட்டா அந்த டயத்துல அந்த பிரசிடென்ட்டை மாத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதான். அதை வந்து எதிர்கட்சிகள் கொண்டு வந்திருக்கிறாங்களாம். ஸோ அதை பற்றிய தீர்மானமோ அதுக்குரிய பேச்சுவார்த்தையோ வடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். ஸோ அமெரிக்காலேயே வந்து ஒரு பதட்ட நிலை இருக்கலாம். இது 2வது காரணம் சொல்றாங்க நடுவில் இந்த டிராமா நடக்கிறதுக்கு. 3வது காரணம் என்ன சொல்றாங்க, இப்போதான் 3 நாளைக்கு முன்னாடி என்னாச்சு, ஒரு ஏரோப்ளைன் அங்கே போச்சு பாருங்க, அதெல்லாம் நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. ஒரு ஏரோப்ளைன் போச்சு, அதை வந்து மிசைலால இந்த ஈரான்காரன் அடிச்சுட்டான். அதுல உள்ள 2 பைலட்டு கீழே விழுந்துட்டாங்க. அந்த பைலட்டை தேடி ஒரு கூட்டம் போச்சுன்னு ஒரு கதையே பேசினாங்க பாருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு எவனாச்சும் சினிமா படம் அமெரிக்கால இருந்து, ஏதாவது ஹாலிவுட்ல இருந்து சினிமா படம் எடுப்பான் பார்ப்போம் நம்ம. ஸோ அப்போ அந்த 2 பேரை கண்டுபிடிச்சது கொண்டு வந்தானுங்க. இந்த கொண்டு வர ப்ராசஸ்ல அமெரிக்காக்காரன் என்ன சொல்றான், நாங்க டெம்பரவரியா ஒரு ஏர் பேஸ் வச்சிருந்தோம், அதுல வந்து ஒரு 2-3 ஹெலிகாப்டர், 2 பெரிய ஏரோப்ளைன் வச்சிருந்தோம், அதை வந்து எதிரி கைக்கு போகக்கூடாதுன்னு நாங்களே வெடி போட்டு உடைச்சிட்டு வந்துட்டோம்னு சொல்றேன். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னா, நம்பினாதாங்க சோறு அப்படின்னா என்ன செய்ய சொல்றீங்க? ஆமான்னு நம்பிக்கிட்டு இருக்கு உலகம், நம்மளும் நம்பிக்கிட்டு இருக்கோம். எப்படிங்க இதெல்லாம் நடக்கும்? அவன் விமானத்தை உடைச்சானா? இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏதோ ஒன்று நடந்திருக்கங்க, அது நம்ம யாருக்கும் இப்போதைக்கு தெரியாது. இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு அமெரிக்காவில் ரிட்டையர் ஆன சிஐஏ ஏஜென்ட் அவனாச்சும் புஸ்தகம் எழுதுவான், அன்னைக்கு நடந்த உண்மை என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அமெரிக்கா நம்ம எதிர்பார்த்த மாதிரி பலமா இல்லை, பலவீனமா இருக்கு. ஏன் பலவீனமா இருக்கு அப்படின்னா, ரஷ்யாவோ சைனாவும் இந்த ஈரான்ன்ற நாட்டுக்கு சேட்டலைட் உதவி பண்ணுது. அது மாத்திரம் இல்லாம மிசைல் உதவியும் பண்ணுது. இந்த மிசைல் உதவியும் சேட்டலைட் உதவியும் பண்றனாலதான் அமெரிக்க விமானங்களை அவங்களால குறிப்பாத்து அடிக்க முடியுது. இல்லைன்னா ஸ்டெல்த் ரக விமானங்கள் அதெல்லாம் பார்க்கவே முடியாது. ஆனா அந்த ஸ்டெல்த் ரக விமானத்தை அடிக்குதுன்னா அதுக்குரிய ரேடாரு, அதுக்குரிய மிசைலு, அதுக்குரிய சேட்டலைட்டு, இந்த உதவியெல்லாம் இந்த பெருநாடுகள் ரஷ்யாவோ சைனாவோ யாரோ பண்ணிருக்கிறான். அது ரஷ்யாக்காரன் தான் அதிகமா பண்றான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாம இதுல இருந்து ஒரு இந்தியர்களா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இனிமே இந்த பழைய காலத்து போர் இருக்கு பாருங்க, பெரிய கப்பல், அப்புறம் என்ன இந்த டேங்கிகள், அப்புறம் ஏரோப்ளைன்கள், இதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காலாவதி ஆகுது. இது தேவையில்லை, இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இனிமே வரக்கூடிய போர் வந்து மிசைல்கள், ட்ரோன்கள்,
சேட்டலைட்டுகள், ரேடார்கள், இதுதான் போர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு யாராவது வேல்கம்பை தூக்கிக்கிட்டு வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு பார்டர்ல ஓடினா எப்படி இருக்கும்? ஜோக்கா இருக்காது. இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு. ட்ரோனு, சேட்டலைட்டு, மிசைல்னு போற டயத்துல நான் வேல்கம்பை தூக்கிட்டு சண்டைக்கு போறேங்க அப்படின்னா எப்படி பழைய அது மாதிரி இன்னைக்கு ஏரோப்ளேனே பழசா போயிடுச்சு. இப்போ இந்த டேங்கின்னு வச்சிருக்கோம் பாருங்க, ஒரு பெரிய டேங்க் அதுக்குள்ள வச்சுக்கிட்டு அது கிருக்குன்னு ஓடி போய் அப்படியே துப்பாக்கி வச்சு சுட்டிக்கிட்டு இருக்கிற டைம்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு ட்ரோன் ஒரு டேங்கியை டொம்முன்னு உடச்சு விடுது பறந்து வந்து. அந்த ட்ரோனை இந்த டேங்கினால திரும்பி சுட முடியாது. இது மெதுவா இப்படி சுத்திக்கிட்டு இருக்கும் டேங்கி, அது மேல குயின்னு போய் டொம்முன்னு போட்டுரும். இந்த ட்ரோனோட விலை என்ன? ஒரு சில ஆயிரங்கள். ஒரு டேங்கியோட விலை பல கோடி. இந்த டேங்கியை நினைச்ச இடத்துக்குலாம் கொண்டு போக முடியாது. ட்ரோன் நினைச்சுக்க இடத்துக்குலாம் பறந்து போயிடும். அப்ப காலம் மாறுது, டெக்னாலஜி தொழில்நுட்பம் மாறுது. அப்ப இந்த ஈரான்காரன் புது தொழில்நுட்பங்களை மாத்திரமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கான். பெரிய ஏரோப்ளேன் அவங்கிட்ட இருக்கா? இல்ல. அந்த பேர் என்ன, ஏரோப்ளேன் வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பெரிய கப்பல் படை பேர் என்ன, இந்த மிதக்கும் நகரம்னு சொல்றாங்க பாருங்க, அமெரிக்கா வச்சிருக்கு மிதக்கும் நகரம், அவ்வளவு ஏரோப்ளேன்களையுமே வச்சுக்கிட்டு போகும் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஈரான் கிட்ட இருக்கா? இல்ல. பெரிய கப்பல் படை இருக்கா? இல்ல. இப்ப ஈரான் கிட்ட என்ன இருக்கு? ட்ரோனு, மிசைலு, சேட்டலைட்டு, அப்புறம் சில மலைப்பகுதிகள், அதுக்குள்ள சில பொந்து, எவ்வளவு வேணும் சாகணும்னாலும் சாகிறதுக்கு துணியக்கூடிய ஒரு கூட்டம், இவ்வளவுதானே இருக்கு. இதை வச்சுக்கிட்டு உலகத்திலே மிகப்பெரிய சக்தியான அமெரிக்காவுக்கு அவன் விரலை விட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறான். அவன் ஜெயிக்க போறான் தோக்க போறான்றதெல்லாம் இல்லை, இத்தனை நாளா ஆட்டிக்கிட்டு இருக்கான்ல கண்ணில் விளக்கண்ணையை ஊற்றி, அதே பெரிய விஷயம். இப்போ அமெரிக்காவுடைய சிந்தனை என்ன? இதுதான் இந்த டெம்பரவரியா இந்த போர் வந்து அப்படி நிறுத்துற மாதிரி டிராமா போடுறதுக்கு காரணமா இருக்கும்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா ஃபியூச்சர் என்ன, இனி அடுத்து என்ன நடக்க போகுது? அதாவது நம்ம ஏற்கனவே இந்த சேனல்லையும் பேசியிருக்கோம், அமெரிக்காக்காரனுடைய தொலைநோக்கு சிந்தனை என்ன, இஸ்ரேல்காரனுடைய ஐடியா என்னன்னு. இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அந்த ஷியா மக்களையும் சன்னி மக்களையும் சண்டை போட விடணும்னு நினைக்கிறாங்க. இஸ்லாமிய ராஜ குடும்பங்களால் ஆட்சி பண்ணக்கூடிய இந்த அரேபு நாடுகள் இருக்குல்ல, சவுதி அரேபியா, துபாய், ஜிசிசி கண்ட்ரி, இந்த ஏமன், அபுதாபி, இவங்க எல்லாரையும் இந்த ஈரானோட சண்டைக்கு போட விடணும். அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம். அமெரிக்கா வெளியே இருந்து இவங்களுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணி அதில் காசு பார்க்கணும். இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவங்களுடைய பெட்ரோல் கிணறுகளில் குண்டை போட்டுக்கிட்டானுங்கன்னா இவங்களுக்கு பெட்ரோலே கிடைக்காது. ஏன்னா இவங்க சண்டையில் இருந்தாங்கன்னா அவங்க பெட்ரோல் கிணறுலாம் எரிஞ்சு போயிடும். அப்போ பெட்ரோல் இல்லாத டயத்தில் எல்லாரும் பெட்ரோல் வாங்குறதுக்கு அமெரிக்கா கிட்ட வருவாங்க. ஏன்னா உலகத்திலே நம்ம ஏற்கனவே இதே சேனலில் பேசியிருக்கோம், அதிக பெட்ரோலை வச்சிருக்கிற நாடு அமெரிக்காவும், ஃபர்ஸ்ட் நாடு அமெரிக்கா, ரெண்டாவது நாடு வெனிசுவேலா. இப்போ வெனிசுவேலாவே அமெரிக்காக்காரன் பிடிச்சி கையில் வச்சிருக்கான். அப்போ உலகத்திலே அதிகம் குரூட் ஆயில வச்சிருக்கிற அமெரிக்காவும் வெனிசுவேலாவும் அவங்கிட்ட அவன் டாலரில் தான் நீ வந்து பெட்ரோல் வாங்கணும்னு சொன்னான்னா திரும்ப அமெரிக்கா தன்னுடைய டாலர் ஹெஜிமோனியை ஸ்ட்ராங் பண்ணிக்கும்னு நினைக்கிறான். இதுக்கு இவங்களுக்கு வெளியே இருந்து ஆயுதம் சப்ளை பண்றதுக்கு மாத்திரம்தான் அமெரிக்காவுக்கு ஆசை இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்குங்க, அமெரிக்க ஆயுதங்கள் ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு ஒரு தடவை வித்துட்டு புது ஆயுதம் வச்சுப்பான். ஏன்னா அவன் தொழில்நுட்பம் மாறுது. கரெக்டுங்களா? இப்ப நம்மளே என்ன பண்ணுவோங்க, பழைய காரா வித்துட்டு புது கார் வாங்க, பழைய விஷயங்களை வித்துட்டு புதுசு வாங்க, இஎம்பில பேரிச்சம்பளம் பழைய போட்டு புதுசு வாங்கன்னு சொல்றான்ல, அந்த மாதிரி இந்த அமெரிக்காக்காரனும் என்ன பண்ணுவான், ஒவ்வொரு 25 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு ஒரு தடவை அவனுடைய பழைய ஆயுதங்களை எல்லாம் உலகத்துல எங்கேயாவது போர் கீர் வந்துச்சுன்னா அங்க கொண்டு போய் வித்துட்டு, ஏன்னா புது தொழில்நுட்பம் கண்டுபிடிச்சிருவான். உலகத்திலே பெரிய ஆயுத கம்பெனி, ஆயுத வியாபாரம், ஆயுதத்தினாலேயே அதிக லாபம் பண்ணக்கூடிய நாடு அமெரிக்கா தான். அப்ப என்ன பண்றாம, நான் எதுக்கு போருக்கு போகணும், போரை லைட்டை ஆரம்பிச்சு விடுவேன் நான். அப்புறம் போர் பத்திக்குச்சுன்னா சண்டை யாருக்கும் சவுதி அரேபியா, துபாய், அபுதாபி, யமன், ஒமான், கத்தார், இவங்களுக்கும் இந்த ஈரான்காரனுக்கும். அவங்கெல்லாம் யாரு? முஸ்லீம்ங்க. ஈரான் யாரு? முஸ்லீம்ங்க. அவங்க சன்னி முஸ்லீம், இவங்க சியா முஸ்லீம். சன்னி முஸ்லீம் சியா முஸ்லீம் அடிச்சுக்கோங்க சாமிகளா. உங்களுக்கு சன்னி முஸ்லீம் நீங்க எல்லாம் பணம் வச்சிருக்கீங்க, ஆனா உங்ககிட்ட அறிவு இல்லை. இத்தனை நாளா உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கல, பிசிக்ஸ் தெரியாத மக்கு பிள்ளைகளா இருக்கிறனால உங்களுக்கு ஆயுதம் கிடையாது. பிசிக்ஸ் படிச்சவனுக்கு தான் ஆயுதம். இன்னைக்கு பிசிக்ஸ் படிச்சா தான், பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் தான் ஆயுதம் செய்யறதுக்கு உங்க குழந்தைகளை ரெடி பண்ணும். அந்த மக்கு பேசங்களுக்கு பிசிக்ஸே தெரியாது, எவனுக்கும் பிசிக்ஸ் தெரியாது, எவனுக்கும் கெமிஸ்ட்ரி தெரியாது, அவனும் ஆயுதம் செய்யறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை. யாரு? இந்த சன்னி முஸ்லீம்களா இருக்கிற சவுதி அரேபியா, யமானு, ஒமானு, துபாய், அபுதாபி, கத்தார் கித்தார்லாம் காசு தான் வச்சிருக்கான், இங்க ஒன்றும் கிடையாது. இந்த ஏரியாலேயே கொஞ்சம் அறிவு இருக்கிறவன் இந்த ஈரான்காரன் மாத்திரம்தான்.
ஏன்னா அவன் பெர்சிய வம்சாவளியை சேர்ந்தவன், இந்த அரேபுக்காரன் அவன் கிடையாது. முஸ்லீமாவே இருந்தாலும் பெர்சியக்காரன், அதனாலதான் ஈரான் ஆரிய அவன். அதனால அவன் என்ன பண்றான், முதல்ல இருந்தே படிப்புல அதிகம் கவனம் செலுத்துற புள்ள குட்டி எல்லாம் படிச்சுக்கிடுச்சு, கொஞ்சம் அறிவா இருக்குது. அதனாலதான் அறிவான ஈரானை பார்த்து பயப்படுறான் வெள்ளைக்காரன். அறிவு கெட்ட பயலுக இருக்கவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் அடிமையா போ இந்த ஷூக்கு பாலிஷ் போட உக்கார், உன் காசு கீசெல்லாம் கொடுன்னு சொல்லி இவங்க எல்லாம் காலடியில போட்டு மீச்சு வச்சுக்கிட்டு இருக்கான் இந்த அரேபு ராஜ குடும்பங்களை. இந்த அரேபு ராஜ குடும்பங்கள் அறிவு இல்லாதனால இந்த இஸ்ரேல் மாதிரி நாட்டுக்கிட்ட அடிமையா மாறி உட்காந்துருக்கு. காசுக்கு பைத்தியம் பிடிச்சி போய் அமெரிக்கா கிட்ட காசுக்காக போய் கையை நீட்டி ஏன் நிக்குதுன்னா அறிவுசார் விஷயங்கள் அவன்கிட்ட இல்லை. அப்ப அவன் என்ன பண்றான், ஆயுதம் இல்லைல்ல, இன்னைக்கு ஷியா முஸ்லீம் சன்னி முஸ்லீம் அடிக்கிறான்ல, அவன் உங்க ராஜ குடும்பத்தை எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு விடுவான். இப்போ முழுங்கா மரியாதை என்கிட்ட ஆயுதம் வாங்கு, ஆயுதம் வாங்கினோம்னா என்ன கொடுக்கணும், இது நாள் வரைக்கும் நீ சேர்த்த டாலர் காசு இருக்குல்ல அதெல்லாம் கொடுத்துட்டியா, இந்த ஆயுதத்தை வச்சுக்கோ, சண்டை போட்டு சாவு, செத்துட்டியா, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவனாச்சும் உங்ககிட்ட பெட்ரோல் வாங்குவானா, உன் பெட்ரோல் கிணறே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப யார் வாங்குவா, இங்க வாங்க, அமெரிக்கான்ற புதுசா எண்ணெய் கடை திறந்திருக்கோம், ட்ரம்ப் எண்ணெய் கடை, இங்க எல்லாரும் உங்களுக்கு எண்ணெய் தேவைகளுக்கு இங்கு வாங்குங்கள். அது என்ன சொல்றாங்களே, இங்க வாங்க, பேர் என்ன, ஒன்று துவைச்சு போடு சமைச்சு போடு, நான் சொல்றேன் ட்ரம்ப் எண்ணெயை வாங்கிட்டு வான்னு தானே சொல்றேன், போ நீ போய் ட்ரம்ப் எண்ணெயை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளும் போய் டாலர்ல ட்ரம்ப் கிட்ட அமெரிக்கா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதுக்கு இவங்க எல்லாரையும் சண்டையை கிளப்பி விட்டு தீயை எரிச்சு விட்டுவிட்டு ஐயா வெளியே போறதுக்கு ஒரு டிராமா ஆடுறாரு. இதுக்கு நடுவுல இந்த இஸ்ரேல்காரன் இருக்கான்ல, அவன் நினைக்கிறான் இந்த முஸ்லீம் 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம், இந்த சன்னி முஸ்லீம் ஷியா முஸ்லீம் அடிச்சுக்கிட்டு நாசமா போட்டோம், இதுல இந்த காசுக்காக இஸ்லாமிய இனத்தையே விற்கிற ஒருத்தன் இருக்கான், யாருன்னா பாகிஸ்தான்காரன். அவன் காசு கொடுத்தா, ஐயா சாமி எங்களுக்கு டாலர்ல மாத்திரம் காசு கொடுங்க, நாங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு செய்யறேன் அப்படின்னு கூலிப்படம் மாதிரி இருக்கான் இந்த பாகிஸ்தான்காரன். அவன் என்ன பண்றான், அவனுடைய இஸ்லாமிய உம்மாவை கொலை செய்யறதுக்கு அவனுடைய நாட்டு சோல்ஜர்ஸையே அனுப்புறதுக்கு இந்த இஸ்ரேல்காரங்களோட கையெழுத்து போட்டு வர்றான். இந்த கொடுமையை அவனாச்சும் பேசுவானா? நம்ம பேசுறோங்க இஸ்லாமிய மக்களுக்காக, பாவப்பட்ட இஸ்லாமியர் மக்களுக்காக நம்ம பேசுறோம். ஆனா அது என்னன்னே தெரியாம இந்த மக்கள் எல்லாம் இன்னும் ஜமாத்துலயும் யாருமே கேட்கல. இவ்வளவு இஸ்லாமிய மக்களை காசால கொல்றான், அதுக்கு பின்னாடி போய் நின்றுகிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த அசீமுனியன். அதெல்லாம் கேவலம் இல்லைங்களா? அந்த வீடியோ பாத்தீங்களா நீங்க? இந்த ட்ரம்ப்புக்கு புகழாரம் கொடுத்து பின்னாடி போய் நின்று பேசுறான் பாத்தீங்களா? அந்த வீடியோ பாருங்க, அது பார்த்தா நம்மளுக்கு கோவம் வருதுங்க. அந்த பின்னாடி அந்த ஒரு வெள்ளைக்கார அம்மா இருக்குல்ல, இந்த இட்டாலியோடைய பிரதமர் அந்த மெலோனி அம்மா வாயில கைய வச்ச மாதிரி அந்த வீடியோ அவ்வளவு ஃபேமஸ் வீடியோ. இந்த ட்ரம்ப் பண்றதே ஒரு கொலைபாதகம். அந்த ட்ரம்ப்புக்கு புகழாரம் சூட்டுவாங்க. அவன் யாரை கொல்றான்? காசால இஸ்லாமிய பாவப்பட்ட மக்களை கொல்றாப்புல ட்ரம்ப். அதுக்கு புகழ் சொல்றாங்க இந்த பாகிஸ்தான் பிரதமர் இந்த ஜவாஸ் ஷெரீஃப்ன்றவன், கேவலங்கட்ட பைய. இதை கேட்க முடியாம அந்த இட்டாலிய பிரதமர் வாயை மூடிக்கிட்டு பேக்ரவுண்ட்ல இருக்கும். அந்த வீடியோ பாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டும் இன்னும் இந்த இஸ்லாமிய மக்கள் காங்கிரஸ் சொல்றதை கேட்டுக்கிட்டு என்னமோ அவன் பாகிஸ்தான்காரன் இவ்வளவு எங்க, அவன் பாகிஸ்தான் கைய கவனிச்சு பாருங்க, காசா மக்களுடைய ரத்தம் இருக்குங்க அவன் கையில. பாகிஸ்தான் கைய கவனிச்சு பாருங்க, அசீம் முனீர் கையையும் ஜவாஸ் ஷெரீப் கையையும் கவனிச்சு பாருங்க. ஈரானிய குழந்தைகளுடைய ரத்தம் இருக்குங்க அவங்க கையில. ரேடார் உதவி கொடுத்திருக்காங்க ஈரானிய மக்கள் மேல. இந்த இஸ்ரேல் குண்டு போடுறதுக்கு ரேடார் உதவி கொடுத்த படு பாதக நாடுங்க பாகிஸ்தான். அத இஸ்லாமிய மக்கள் இன்னும் புகழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா, எந்தெந்த முஸ்லிம் பாகிஸ்தானை புகழ்றானோ அவன் ஒவ்வொருத்தனும் இஸ்லாமிய உம்மாவுக்கு துரோகம் பண்றாங்க. எந்தெந்த முஸ்லிம் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றானோ அவன் ஒவ்வொரு முஸ்லிமும் இஸ்லாமிய உம்மாவுக்கு துரோகம் பண்றான். அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமுமா ட்ரம்ப் அத்தனை கொலையை பண்ணிட்டு நிக்கிறாப்புல, அந்த ட்ரம்ப் புகழ்ந்துட்டு இருக்கிறான். அந்த அசீம் முனீரும் ஜவாஸ் ஷெரீஃபும் பின்னாடி அந்த மெலோனி அம்மா வாயை மூடிட்டு ஐயோ இவ்வளவு பெரிய பாதகம் நடக்குதேன்னு சொல்லி அது வாயை மூடிட்டு நிக்குது. அந்த எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றான் மனசாட்சி இல்லாம ஒரு முஸ்லிம்னா அது முஸ்லிமே இல்லைங்க.
எனக்கு அவ்வளோதாங்க தோணுது. அதே போல் நியூயார்க் டைம்ஸ் வந்து இன்னொரு கேள்வியும் முன் வச்சுருக்காங்க. இந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு பின்னாடி சீனாவுடைய தலையீடும் இருக்குது அப்படிங்கிற செய்தியும் சொல்லியிருக்கிறாங்க. ஏங்க நடுவில் சைனா, ரஷ்யா, இந்தியா, பிரேசில் இந்த நாடுகள் எல்லாம் பிரிக் கரன்சின்னு ஒன்று உருவாக்குச்சு. ஞாபகம் இருக்குங்களா? இதுகளுக்கு நடுவில் வணிகம் பண்ணிக்கிறதுக்கு பிரிக் பிரிட்ஜ் அப்படின்னு ஒன்று உருவாக்குச்சு. ஞாபகம் இருக்குதுங்களா? அதை உருவாக்கின உடனே ட்ரம்ப் என்ன பண்ணாப்புல, என்னுடைய அமெரிக்க டாலர் உலகத்துடைய ஹெஜிமொனி, அதாவது நான் தான் அந்த உலகத்துடைய சர்வாதிகாரி அப்படின்றதுக்குரிய ப்ரூஃப் என்னென்னா, என் நாட்டில் நான் பேப்பரை அச்சடித்தேன்னா உலகம் ஃபுல்லாக அது பணம். நீங்கள் எல்லாம் அந்த பேப்பரை, நான் அடிக்கிற பேப்பருக்காக தங்கம் கொண்டு வரணும், பெட்ரோல் கொண்டு வரணும், கஷ்டப்பட்டு சட்டை செய்யணும், துணிமணி செய்யணும், இரும்பு செய்யணும், பொருள்களை செஞ்சு காரு செய்யணும், ஃப்ரிட்ஜு செஞ்சு எங்களுக்கு விற்கணும். ஆனால் நாங்கள் உங்களுக்காக எதுவும் செய்ய வேணாம். நாங்கள் எங்கள் ஊரில் பேப்பர் அடித்தோம்னா போதும், எங்கள் ஊர் பேப்பர் உலகம் ஃபுல்லாக பணம். ஆனால் உங்கள் ஊர் பேப்பர் உங்கள் ஊருக்குள்ளே மாத்திரம்தான் பணம். இது தானே சொன்னார் அந்த ஆள். இப்படி தானேங்க உலகத்தையே அந்த ஆள் அமெரிக்காவுடைய அடிமையாக வச்சிருக்கிறானுங்க. கரெக்டாக இல்லைங்களா? உலகம் ஏங்க அமெரிக்காவுக்கு அடிமையாக இருக்குது? ஏன்னா அமெரிக்காவில் உள்ள பேப்பர் இருக்குல்ல, கழுத திங்காத பேப்பர், அந்த பேப்பர் உலகம் ஃபுல்லாக பணமாயிடுது. ஆனால் இந்தியாவில் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சாதான் பணம். நம்ம பேப்பர் நம்ம பார்டரை தாண்டிச்சுன்னா வெறும் காகிதம் தான். அமெரிக்க டாலருக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகணும். இதை பலப்படுத்துறதுக்கு தானே இத்தனை நாள் அந்த ஆள் பண்ணிருக்கிறாங்க. இதை எதிர்த்த முதல் நாடு யாருங்க? சைனா. சைனா இது எதுக்குறதுக்காக சைனாவோட கூட்டு சேர்ந்த 3 நாடு யாருங்க? இந்தியா, ரஷ்யா, பிரேசில். கரெக்டா இல்லையா? இந்த 3 நாடும் சைனாவோட கூட்டு சேருதுன்றதுனால தானங்க இந்தியாவுக்கு அவன் வந்து இவ்வளவு தூரம் டாரிஃப் போட்டான். அந்த ட்ரம்ப் போட்டாரா இல்லையா? அதுக்கப்புறம் என்னாச்சு? நம்மளால அடி தாங்க முடியல. உண்மையை தான் சொல்லணும். எல்லாரும் நம்மளுக்கு அகேன்ஸ்டா போறான், நம்ம ஊர் மக்களும் அகேன்ஸ்டா போறான். நம்ம பிரதமரை கொல்றதுக்கு இங்க வந்து மணிப்பூர் பக்கத்துல ஆளை அனுப்புனா, பக்கத்துல இருக்கிற பங்களாதேஷ்ல புரட்சியை பண்ணி ஆட்சி மாற்றம் பண்ணா, அங்க உள்ள இருந்து பல பிரச்சனையை பண்ணா, நம்ம ஊர் பிரதமருக்கு உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலை வந்தது. ரஷ்யாக்காரன் நம்ம ஊர் பிரதமரை கூப்பிட்டு காருக்குள்ள உட்காந்து 40 நிமிஷம் பேசினாரா இல்லையா? கவனமா இருங்க சார், மோடி சார், நீங்க அமெரிக்க டாலருக்கு அகேன்ஸ்டா பேசுறதுக்கு லைட்டா ஆரம்பிக்கிறீங்க, உங்களை என்ன வேணாலும் பண்ணுவானுங்க, உங்க ஊர் மக்களே உங்களுக்கு அகேன்ஸ்டா போவாங்க, உங்க காங்கிரஸ்காரன் எங்க அமெரிக்காக்காரனோட கை கோர்த்துட்டான், கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்லி அனுப்புனாரா இல்லையா? நான் இருக்கா இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? எவ்வளவு தாங்க கொடுக்கறது இந்த பிரதமர்? இந்த பிரதமர் வந்து இதுக்கு மேல என்ன கொடுப்பாரு? அவர் உயிரை தான் நம்ம கொடுக்கணும். அதையும் இந்த இந்திய பொதுமக்கள் பேய் மாதிரி வாங்கி சாப்பிடணும்னு நினைப்பானுங்க போல. ஏற்கனவே அமெரிக்காவை எதிர்த்து எத்தனை பிரதமர்கள், இந்திய பிரதமர்களை போட்டு தள்ளியிருக்காங்க. இது வரைக்கும் இந்தியாவில் எத்தனை அணு விஞ்ஞானிகள், எத்தனை பிரதமர்கள் அசாசினேட் ஆயிருக்கிறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சிஐஏ தான் இருப்பான். இப்போ அமெரிக்காவுக்கு எதிர்த்துட்டு ஒருத்தர் தான் நிற்க முடியுமா? அமெரிக்க டாலரை எதிர்த்து நின்றவன் எல்லாரும் முடிஞ்சு போயிருக்கிறான். இந்த வட்டம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நின்றாரு மோடி, அதுக்கு மேல அவரும் பேக்கிங் அடிச்சிட்டாரு, வேற வழி இல்லை. இன்னைக்கு திரும்பவும் அமெரிக்கா ஹெஜிமோனி ஆகுது. ஆனா இதெல்லாம் அமெரிக்காவுடைய டாலருக்கு அகேன்ஸ்டா போராடிக்கிட்டு இருந்த சைனா இன்னும் அந்த போராட்டத்துல தான் இருக்கு. இப்ப நாம பிரிக் கரன்சி கொண்டு வந்தோம், நம்மளால அதை பெருசா பண்ண முடியல. பிரிக் பிரிட்ஜ் கொண்டு வந்தோம், நம்மளால அதை பெருசா பண்ண முடியல. அதுக்குள்ள எல்லா பக்கமும் அடிச்சுட்டான். இன்னைக்கு அவனே சண்டையில இருக்கான். இன்னைக்கு சைனா இன்னும் அவன் கூட எதிர்த்து அமெரிக்காவுடைய டாலருக்கு அகேன்ஸ்டா போராடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி அமெரிக்க டாலரா இல்ல அமெரிக்க டாலருக்கு எதிராக இன்னொரு ஹெஜிமனி உருவாக போதா? இந்த சேஞ்ச் ஆஃப் வேர்ல்ட் ஆர்டர், அதாவது உலக சக்தியோடைய அடுத்த ஒரு பரிணாம மாற்றம் எதுவும் நடக்க போதா? அதுக்குரிய பெரிய போர் இது. இதுல இந்தியானால பெருசா ஒன்றும் பண்ண முடியாது. இது சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும், சைனாவுக்கு பக்கத்துல இருக்கிற ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள பிரச்சனை. நாம 148 கோடி அழுமூஞ்சி குழந்தைகளை வச்சிருக்கிறோம். இதுங்களுக்கு லைட்டா பெட்ரோல் விலை கூடுச்சுனாலும் மோடி தான் தப்பணும். ஏதாவது சின்ன பிரச்சனைனாலும் மோடி மேல தாவுங்க. இதுகளுக்கு 3 வேளை சோறு வேணும், இதுகளுக்கு பெட்ரோல் வேணும், டீசல் வேணும், கேஸ் வேணும், கரண்ட் வேணும், எல்லாம் வேணும், வந்துகிட்டே இருக்கணும். பார்டர்ல இதுகளுக்காக மக்கள் செத்துட்டே இருக்கணும். இதுகளுக்கு விஜய் தான் ஹீரோ. இவ்வளவையும் பண்ணி கொடுக்குற மோடியை திட்டுறதுக்கு புது புது காரணம் தேடி அலையுங்க. வேற என்னங்க செய்ய சொல்றீங்க? அதனால இந்த மனுஷன் பாவம், இவ்வளவு பெரிய கஷ்டத்துலையும் இந்த மாதிரி மோடி மாதிரி ஆள் இருக்கிறனாலதான் நாடு இங்கேயாவது போய்கிட்டு இருக்கு. பழைய காங்கிரஸ் 22 லட்சம் கோடி நிலக்கரியில ஊழல் பண்ணி சாதாரணமா வெல்டிங் பண்ற பையன் வெல்டிங் கேட்டு கூட பண்ண முடியாம கரண்ட்டை தட்டுப்பாட்டுல கொண்டு வந்த காங்கிரஸ் எல்லாம் இன்னைக்கு இருந்திருந்துன்னு வச்சுங்க, ஊரடிச்சு உலையில போட்டு எல்லாத்தையும் வித்துட்டு அவன் பணத்தை எங்கேயோ சேர்த்துட்டு போயிருப்பான். ஏதோ புள்ளக்குட்டி இல்லாத மோடி இருக்கிறனால நம்மலாம் தப்பிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்.
நல்லா யோசிச்சுக்கணும் மக்கள். ட்ரம்ப் அந்த முதல்ல குறிப்பிட்டிருந்த அந்த பதிவை எதிர்த்து போப் லியோ வந்து ஒரு கடுமையான ஒரு கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? போப் ஐயாவை வரவேற்கணும். எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும், கொஞ்சோண்டு மனிதாபிமானம் இருக்கிற எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், ஒரு கலாச்சாரத்தையே நான் இன்று இரவோடு அழிப்பேன்னு சொல்கிற வார்த்தையெல்லாம் ஜீரணிக்கவே முடியாது. அதில் போப்பாண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாருன்னா, கிறிஸ்துவ நாடான அமெரிக்காவில் நிறையா கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஆமாம் போப்பே சொல்லிட்டாரு, இந்த வார்த்தையெல்லாம் நீ சொல்லக்கூடாதுன்னு அந்த ஆளு கொஞ்சம் கண்டிப்பாவது சொல்லுவாங்க. நீ என்னதான் அமெரிக்க ஜனாதிபதியாகவே இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்துறத குறைச்சிக்கிட்டா நல்லது. வாயிலிருந்து வெளியே போகிறதெல்லாம் வெளியில் போயிருச்சுன்னா அப்புறம் திரும்ப பிடிச்சி வாய்க்குள்ளே அமுக்க முடியாது. வேற வார்த்தைகள் பயன்படுத்தலாம்ல. ஒரு கலாச்சாரத்தை இன்று இரவோடு அழிப்பேன் அப்படின்னு ட்ரம்ப் ட்விட்டரில் அடிக்கிறாரு. என்னது இது? இதெல்லாம் வந்து அதை ஆண்டவன் பார்த்துக்குவாங்க.